அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் நிறைந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு கடையில் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம அந்த எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா வியூவர்ஸ் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புத்தம்புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாதம் வடிக்கிறதுக்காக நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியே நான் இப்போ வடித்து எடுத்துக்கிறேன். இந்த தண்ணியில் கீரை கடையில் செய்யும்போது இன்னுமே சுவை அதிகமாக இருக்கும். நான் 2 கைப்பிடி அளவு கீரை எடுத்திருக்கேன். தண்ணி கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். எனக்கு தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ இதோட ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு பச்சைப்பருப்பு. இதை நல்லா 2 தடவை களைஞ்சிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியில் சேர்த்துக்கலாம். பச்சைப்பருப்பு இல்லைன்னா துவரம்பருப்பும் சேர்த்து செய்யலாம். அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடையில் செய்யும்போது எப்போயுமே சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யுங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நான் வாஷ் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் அதே மாதிரி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இன்றைக்கி காலையில் பசங்க சாப்பிட்றதுக்காக நான் இட்லி தான் ஊற்றி கொடுத்தேன். காலையில் பசங்களை சாப்பிடாம ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி பசங்களை சாப்பிட வச்சு அனுப்புங்க. கொஞ்சமாவது சாப்பிட்டுட்டு போனால் நமக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் இல்லைன்னா ஏதாவது ஒரு பழம், ஃப்ரூட் ஏதாவது கொடுத்து பசங்களை சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நான் என் பசங்களுக்கு தினம் காலையில் ஏதாவது ரெடி பண்ணி சாப்பிட வச்சு தான் அனுப்புவேன். இட்லி வேகட்டும். அடுத்து கீரையை நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். முருங்கைக்கீரை தண்ணி ஒட்டாது. அதில் தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணால். அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா, பண்ணுற தண்ணியில் கல்லுப்பு கொஞ்சமாக போட்டு அதில் முருங்கைக்கீரையை சேர்த்து டிப் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அப்படி அலசிட்டு எடுத்திங்கன்னா நல்லா அதில் உள்ள பூச்சி ஏதாவது இருந்தாலும் நமக்கு நல்லா க்ளீன் ஆகிடும். நெக்ஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சோம், அது வெந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரை அதில் அள்ளி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் அள்ளி வச்சு ஒரு பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அது வெந்துடும். அடுத்து எடுத்து ஆற வச்சு நம்ம கீரை கடையிற மண் சட்டியில் போட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம். என்கிட்ட கீரை கடையிற சட்டி இல்லை. அதனால் நான் மிக்சியில் பல்ஸ் மோடில் 2 தடவை போட்டு எடுத்துக்கிட்டேன். கீரை அங்கங்கே இருக்க மாதிரி லைட்டாக பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். கீரை கடையிலுக்கு நெய் ஊற்றி தாளித்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சேர்த்து சாப்பிடும்போது. அப்படி உங்களுக்கு பிடிக்கலன்னா எண்ணெய் ஊற்றியும் தாளிச்சிக்கலாம். சாதத்தோடு சாப்பிடும்போது நெய் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். ஒரு வாணலை அடுப்பில் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு வெங்காய வடகம் போட்டு நான் தாளிச்சிருக்கேன். அப்படி உங்கள்கிட்ட வெங்காய வடகம் இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதில் ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டு அதுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருக்க கீரையை அதில் சேர்த்து தாளிச்சிருங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை கடையல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பசங்க ஸ்கூலில் லஞ்சு சாப்பிட்றதுக்கு நான் இதுதான் கொடுத்து அனுப்பினேன். இருக்கிறதுக்கு நான் வத்தல் தான் வறுத்துருந்தேன். சூடான சாதத்தை தட்டில் போட்டு அதில் கீரை கடையில் ஊற்றி நெய் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பசங்களுக்கு வெள்ளரிக்காய் தான் வச்சு அனுப்பினேன். வெள்ளரிக்காய் சாப்பிட்டா சளி பிடிக்குன்ற பசங்களுக்கு கொஞ்சமாக அதில் பெப்பர் தூவிட்டு சால்ட்டும் ஆட் பண்ணி நீங்கள் கொடுத்து அனுப்புங்க. அப்போ நல்லாயிருக்கும், சாப்பிட சளியும் பிடிக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.